எழுப்பிட்டு எனக்கு பிஸ்னஸ் நல்லா வரணும் அப்படின்னு கேட்பாங்க. இது மதம் சார்ந்து வேறு வேறு மொழிகள் வேறு வேறு இதில் வேறு வேறு மாதிரி கேட்பாங்க. சர்ச்சிலையும் அதே தான் நடக்கும். ஒரு முஸ்லீம் சம்மந்தப்பட்ட வழிபாடு தலங்கள்லையும் அந்த மாதிரி தான் நடக்கும். எல்லாமே பிரார்த்தனை தான். அங்கே ஒரு மீட்டிங்கும் ஒரு செலிப்ரேஷனும் சின்ன சின்ன பிஸ்னஸும் நம்ம போகிறதுனால அவங்களுக்கும் கிடைக்குது, நமக்கு ஒரு அமைதியும் சந்தோஷமும் கிடைக்குது. பிள்ளைங்க என்ன கற்றுக்குறாங்க, அங்கே போனால் நம்ம ஒரு வேஷ்டி ஷர்ட்டை கட்டிட்டு போகலாம், இல்லை ஒரு பஞ்சக்கச்சரம் கட்டிட்டு போகலாம், ஒரு நகைகள் போட்டுக்கலாம். அங்கே உள்ளவங்களுக்கு ஃப்ரூட்ஸு பலகாரங்கள் எல்லாம் விநியோகம் பண்ணலான்னா ஷேர் பண்ணுறோம் சொல்கிறோம் இல்லையா, ஷேர் பண்ணலாம். இந்த விஷயங்கள்லாம் இந்த குழந்தைங்க கற்றுக்குறாங்க. விளக்கேற்றுறது, அந்த விளக்கோட தீபத்தை பார்க்குறாங்க. இந்த காற்று அழகான அங்கே இந்த கோயிலில் நிறைய பூச்செடிகள் மரங்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அந்த சிலைகள் எல்லாம் பார்ப்பாங்க. சிலைகள்லாம் பார்த்து இதெல்லாம் எப்படி உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இது எல்லாமே ஒரு லெசன் தான் குழந்தைங்களுக்கானது. இதே சர்ச்சுக்கு போனாலும் அப்படி தான். முஸ்லீமோட வழிபாடு ஸ்தலங்கள் அவங்க அங்கே போனாலும் அப்படி தான். நிறைய குழந்தைங்க கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அங்கே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விஷயம் எல்லாம் நடக்குது. சாரீ கட்டிட்டு போகும்போது இது என்னம்மா சாரீ, இது எப்படி, இது கோயிலுக்காக மட்டுமே கட்டிட்டு வரீங்களா, உடுத்திட்டு வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இது சர்ச்சுக்கு போகும்போது நார்மலாக ஒரு லிவைஸ் ஷார்ட்ஸு டிஷர்ட் போட்டு போகிறோன்னா அது இந்த மாதிரி போட்டு போகலாமான்னு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இது எதுக்காகன்னா எல்லாமே குழந்தைங்க இப்போ நம்ம கேஜி சேர்க்குறோம், கேஜி டு 12th வரலும் இந்த பிள்ளைங்களுக்கு அது தானே லெசனு. ஒவ்வொரு இடத்துல போகிறோம், ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்குறோம், ஷேர் பண்ணுறோம். அங்கே ஒரு மீட்டிங் நடக்குது, ஃப்ரீ செலிப்ரேஷன் நடக்குது. இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கவும்